உள்துறை அமைச்சர் வெடிய வெடிய போய் அந்த இடத்துல இன்னைக்கு நிக்கிறாரு. ஏன் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இங்கு இருக்கின்ற வரை ஜம்மு காஷ்மீரினுடைய ஒரு இன்ச் நிலத்தை கூட எந்த தீவிரவாதியும் எடுக்க முடியாது. காஷ்மீரில் உயிரிழந்த ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நம்முடைய பிரதமர் அதற்கென்று தகுந்த நடவடிக்கை எடுப்பார். காஷ்மீரிலே நம்முடைய இந்திய மக்கள் சுற்றுலா பயணிகளாக சென்றவர்கள் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் இங்கு அஞ்சலி செலுத்தினோம். உடனடியாக உள்துறை அமைச்சர் வெடிய வெடிய போய் அந்த இடத்துல இன்னைக்கு நிக்கிறாரு. ஏன் தெரியுமா? இந்திய நாட்டிலே எந்த விதமான பயங்கரவாதத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று நம் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று அந்த இடத்துக்கு போய் நீங்க மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய அருமைக்குரிய பாரத பிரதமர் வெளிநாட்டுக்கு சென்றிருந்தாலும் கூட உடனடியாக அவருடைய பயணத்தை முடித்துக் கொண்டு விடிய விடிய என்னுடைய இந்திய நாடு என்னை தேடிக் கொண்டிருக்கிறது என்று அவர் இந்த மண்ணிலே வந்திருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் துடிதுடித்து போகிறார்கள். ஜம்மு காஷ்மீர் இந்த நாட்டினுடைய பிரிக்க முடியாத அங்கம். எத்தனை அந்நிய சக்திகள் வந்தாலும், எத்தனை தீவிரவாதிகள் வந்தாலும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இங்கு இருக்கின்ற வரை ஜம்மு காஷ்மீரினுடைய ஒரு இன்ச் நிலத்தை கூட எந்த தீவிரவாதியும் எடுக்க முடியாது. ஆனால் வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியலை வெளிவேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகளுடைய தூண்டுதலினால், ஆதரவினால், அந்நிய சக்திகளுடைய ஆதரவோடு ஒரு பயங்கரவாத செயல் இந்த மண்ணிலே அரங்கேறி இருக்கிறது. காஷ்மீரில் உயிரிழந்த ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நம்முடைய பிரதமர் அதற்கென்று தகுந்த நடவடிக்கை எடுப்பார். கடந்த காலம் நமக்கு அதைத்தான் சொல்கிறது. தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தீவிரவாத தாக்குதல் நடந்தால் கூட அதை பூசி மெழுகி அதற்கு வேறொரு சாயத்தை கொடுப்பது அவர்கள் பழக்கம். இதோ கோயம்புத்தூரிலே என்னுடைய தொகுதியிலே ஒரு பயங்கரவாதி ஒரு கார் நிறைய வெடிமருந்துகளை நிரப்பிக் கொண்டு வந்து அது தெய்வாதீனமாக கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில் முன்பாக அது வெடித்து சிதறியது. அந்த சம்பவம் நடந்தவுடன் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொன்னார், அது சிலிண்டர் வெடி விபத்து. நாங்கள் அப்போதே சொன்னோம், இல்லை, கோயம்புத்தூரிலே பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ISI தொடர்போடு அங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசிய புலனாய்வு முகமை பல்வேறு நபர்களை கைது செய்திருக்கிறது. இது நிச்சயமாக விபத்து அல்ல, இது திட்டமிட்ட ரீதியில் மிகப்பெரிய சதி என்று சொன்னோம். இன்று அது நிரூபணமாயிருக்கிறது. கோயம்புத்தூரிலே வெடித்தது சிலிண்டர் வெடி விபத்து அல்ல, மிக நன்றாக திட்டமிட்டு மக்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக பயங்கரவாதிகள் திட்டம் தீட்டிய செயல் என்று சர்வதேசம் நம்முடைய NIA நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. ஆனால் திராவிட மாடல் அரசு இது பற்றி வாய் திறப்பதில்லை. ஏன்? அவங்களுக்கு ஓட்டு வேணும். சிறுபான்மை மக்களுடைய வாக்குக்காக இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை, அவர்களுடைய ஒற்றுமையை சமரசம் செய்து கொண்டிருப்பது பிரிவினைவாத திராவிட முன்னேற்ற கழகம். இதையும் நாம் மக்களிடம் சொல்ல வேண்டும்.